हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नानावस्त्रविभूषणैश्च कुसुमैः दिव्यानुलेपैरपि प्रेम्णा साधु परिष्कृतां स्वदयितां सीतां मुनेर्भार्यया दृष्ट्वा भाग्यमहो तवेति मधुरम् संश्लाघमानं च तां त्वामेव स्मरति प्रभो मम मनः कोदण्डपाणिं गुरुं कोदण्डपाणिं गुरुं। அத்ரி அனசூயை இவர்களை தரிசனம் பண்றதுக்காக சீதாராமாள் போன கதை. இதுல இருந்துதான் ஆரண்ய காண்டம் இங்க துவங்கிறது. ராமாயண கோஷத்திலேயே, வால்மீகி ராமாயணத்திலேயே சொல்றேன், 2 பாணி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 4 பாட்டங்கள் முக்கியம் ராமாயணத்துல. 4 திசைகளுக்கு 4 பாட்டம் என்று அமைஞ்சிருக்கு. இதுல உத்தர பாட்டம், தட்சிண பாட்டம், இந்த 2 பிரகாரம் இந்த அனசூயா சீதா சம்பாஷணம் என்கிறதோட அயோத்தியா காண்டம் பூர்த்தியா இருக்கு. மேல தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்னு ஆரண்ய காண்டம் ஆரம்பம். ஆனால் மேற்க மகாராஷ்டிராள், குஜராத்தியர்கள் இவாள்லாம் பாராயணம் என்ற பாட்டம், அதுக்கப்புறம் கௌடிய பாட்டம் என்று சொல்லப்படுகின்ற வங்கதேசம், ஒரிசா, அஸ்ஸாம் இதெல்லாம் பாராயணம் என்ற பாட்டம். இவைகள்ல அனசூயா சீதா சம்பாஷணை என்கிறது தான் ஆரண்ய காண்டம் ஆரம்பம். பாதுகாப்பு விஷயத்தோட அயோத்தியா காண்டம் பூர்த்தி ஆயிடுறது. ஆரண்ய காண்டம் அனசூயா சீதா சம்பாஷணையில ஆரம்பிக்கிறது. பொதுவாக எந்தெந்த தேசத்துல எந்தெந்த பாட்டத்தை பின்பற்றுகிறார்களோ அந்தந்த தேசத்தினுடைய பிராந்திய மொழியில வந்த ராமாயணத்துல அந்தந்த பாட்டத்தை அனுசரிச்சிருக்கும். அது மாதிரி அமையும் அது. உதாரணத்துக்கு அஸ்ஸாம் மாதவகந்தடி அஸ்ஸாமி மொழியில ராமாயணம் எழுதினவர், அவரோட கிரந்தத்தை பார்த்தால் அனசூயா கட்டம் இருக்கே, அதோட ஆரண்ய காண்டத்தை ஆரம்பிப்பார். அயோத்தியா காண்டம் பூர்த்தியாகும் பொழுது அது வராது. அதுவே கம்பனாக இருந்தால் அது அனசூயா கட்டத்தோட பூர்த்தி பண்ணுவார் அயோத்தியா காண்டத்தை. தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் ராமர் என்கிறதோட ஆரண்ய காண்டத்தை ஆரம்பிப்பார். ஏன்னா இவர் தட்சிண பாட்டத்தை, வால்மீகி ராமாயணத்துடைய தட்சிண பாட்டத்தை பின்பற்றியவர். அது மாதிரி பிராந்திய மொழிகள்ல அந்த பாணி மாறும். அது துளசிதாஸ் தான் 2த்தையும் பாதிக்கு பாதி ஃபாலோ பண்ணுவார். கௌடிய பாட்டம் அதுல இருந்து எடுத்துப்பார், வட இந்தியாவோட பாட்டத்துல இருந்து எடுத்துப்பார், உத்தர பாட்டத்துல இருந்து எடுத்துப்பார் துளசிதாஸ். இந்த கட்டத்துல கௌடிய பாட்டத்தை தான் ஃபாலோ பண்றார். அயோத்தியா காண்டம் என்கிறது பாதுகாப்பட்ட விஷயத்தோட பூர்த்தி ஆயிடுறது துளசி ராமாயணத்துல. அதுக்கப்புறம் அனசூயா தரிசனம் என்கிறதுல இருந்து ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பிரதானமா தட்சிண பாடத்தையே அனுசரிச்சு ராகவ சதகமோ ராமகதாமிருத சாரமோ வால்மீகி விருந்தோ அமைந்திருந்தாலும் இந்த இடத்துல பாதுகாப்பட்ட விஷயத்தோட அயோத்தியா காண்டம் பூர்த்தியாகிறது என்றும், அனசூய சீதம்மா பார்த்த கட்டம் இருக்கே அதுல இருந்து ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறதுங்கிறதும் ஒரு அபூர்வமா, ஏதோ ஒரு ரேரான இடத்துல ஸ்ரீ அண்ணா கௌடிய பாட்டம் மாதிரியா அமைச்சிருக்கா என்கிறது கவனிக்கத்தக்க விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பகிர்ந்துட்டேன் என்ன காரணத்தினால அப்படி அமைஞ்சது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. இப்படி யோசனை பண்ணி பார்த்தா
ரெண்டுமே பொருத்தம் தான். பாதுகாப்பட்ட விஷயத்தோட அயோத்தியா காண்டம் முடிக்கிறதுங்கிறதும் பொருத்தம் தான். அல்லது நம்ம பாடங்கள்ல, அதாவது தட்சிண உத்தர பாடங்கள் இருக்கிற மாதிரி அனசூயா தரிசனத்தோட அயோத்தியா காண்டத்தை பூர்த்தி பண்றதுங்கிறதும் உத்தமம் தான். ரெண்டுமே பொருத்தமா தான் இருக்கு. அனசூயா தரிசனம் என்கிறதோட ஆரண்ய காண்டத்தை ஆரம்பிக்கிறதுல பொருத்தம் என்ன என்றால், வரிசையா மேல மேல பல ரிஷிகளை பார்த்துட்டு தானே ராமர் போறார். அப்படித்தானே முதல் 10 சர்க்கம் அமையிறது, 10-12 சர்க்கம் வரைக்கும். முதல்ல சரபங்கர், அடுத்தது சுதீஷ்வர், அடுத்தது அகஸ்தியர், நடுவில் அகஸ்திய பிராத்தா அப்படின்னு. அது மாதிரி ரிஷிகளை பார்க்கறதா ஒவ்வொன்றா வருதுனால அது அத்ரியிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ரிஷியா சரபங்கருக்கும் முன்னாடி அத்ரி என்று ஆரம்பிக்கிறது. அந்த திருஷ்டியில பார்த்தால் இந்த அத்ரி அனசூயா தரிசனம் என்கிறது ஆரண்ய காண்டத்துல ஆரம்பிச்சாதான் அது நல்ல பொருத்தமா இருக்கு. மேலும் அயோத்தியா காண்ட பாதுகா பட்டாபிஷேகத்தை, ஏதோ ஒரு பட்டாபிஷேகம் பூர்த்தி, அந்த பட்டாபிஷேகத்தோட பூர்த்தி, அதோட முடிவுல ஒரு நிறைவுல எல்லாரும் இருக்கணும். பரதனுடைய ஸ்மரணையிலேயே கொஞ்ச நாளை ஒரு பாஸ், அப்புறம் ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கணும். அந்த திருஷ்டியில பார்த்தாலும் அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. சீதா அனசூயா சம்பாஷண ஆரண்ய காண்டத்தில் ஆரம்பிக்கிறது என்கிறது பொருத்தமற்றதா இல்லை. அதுக்காக சொல்ல வர, சீதா அனசூயா சம்பாஷண அதோட அயோத்தியா காண்டம் முடிகிறது அப்படின்னாலும் பொருத்தமற்றதா இல்லை. இங்கேயும் பார்த்தேன்னா அயோத்தியா காண்டத்தினுடைய பூர்த்தியில ஒரு அழகான சீதா கல்யாணம், இவ்வளவு உருக்கமான காண்டம், மனசுக்குள்ள இவ்வளவு ஒரு கதறம், இதோட அப்படியே அயோத்தியா காண்டம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லாம அதுவும் முடிஞ்ச ஒரு ஹாப்பி என்டிங் அப்படின்பா. அது பாதுகாப்பு விஷயத்தும் நிறுத்திட்டார், ராமரையே எதிர்பார்த்துட்டு பரதன் காத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதையும் நிறுத்திட்டார். அப்படிங்கிறது இல்லாம அதுக்கு மேல தொடர்ந்து ஒரு 4 சர்க்கம் அயோத்தியா காண்ட புருஷனுக்கு, அயோத்தியா காண்டங்கிறதையே ஒரு பர்சனாலிட்டியா நீங்க சும்மா அப்படி திங்க் பண்ணி பார்த்தேன். அந்த பர்சனாலிட்டியில சும்மா அப்படி சிந்திச்சு பார்க்கிறேன். ஆச்சரணத்தை தான் நம்ம பிடிச்சுக்கணும். அதனால ராமருடைய ஆச்சரணம் அதுவே சரணம் என்று அயோத்தியா காண்டத்தோட முதல் 2 சர்க்கங்கள் ராம குணங்கள், அதுவே ராமச்சந்திர பிரபுனுடைய பாதம் என்று வைத்துக் கொண்டால், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல எப்படி வந்து 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 சித்திரக்கூட்டத்துல ராமர் செட்டில் ஆறார். அந்த சித்திரக்கூட்டத்துல அவர் வாசம் பண்ற இடம், அதுல நிம்மதியா அவர் வாழறார் அப்படிங்கிறது ராம ஹிருதயம் அப்படின்னு வைத்துக் கொண்டால், முகம் என்ன என்றால் ராமர் பரதனுக்கு உபதேசம் பண்ண இடம், கச்சித் சர்க்கமோ வேதாந்த உபதேசமோ, ஜாபாலிக்கு ராமர் சொல்ற வார்த்தைகளோ, வசிஷ்டருக்கு சொல்ற வார்த்தைகளோ, இது பெரிய ராமகீதை. இதுதான் ராமருடைய முகம் என்று வைத்துக் கொண்டால், ராமருடைய முகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அழகான மணிமகுடம் என்று சொல்ற இடத்துல இந்த சீதா கல்யாணம் வருது. அனசூயா சீதா சம்பாஷணை என்ற ஒரு கணக்கச்சிதமான சீதா கல்யாணம். அதுவும் ஸ்ரீ அண்ணா சொல்லி கேட்டிருக்கோம். பாலகாண்டத்துல உள்ள சீதா கல்யாணத்தை விடையே ரொம்ப ரசமான சீதா, அதை விட சுருக்கமா சொல்லப்பட்டிருந்தாலும், ரத்ன சுருக்கம்பா அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் அது அவ்வளவு அழகான ஒரு சீதா கல்யாணம் இங்க வருது அப்படின்னு. அப்போ அது ஒரு ரத்ன கச்சிதமான மணிமகுட்டம் மாதிரியா இந்த பதிவிரதா சிரோமணிகள் சம்பாஷணை பண்றது அமையிறது. எதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு வந்தேன்னா, இதோட அயோத்தியா காண்டம் பூர்த்தியாகிறதுனாலும் பொருத்தமாத்தான் இருக்கு, அல்லது இந்த கதையோட ஆரண்ய காண்டம் ஆரம்பிக்கிறதுனாலும் பொருத்தமாத்தான் இருக்கு. ராமகதாமிருத சாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கதான் ஆரண்ய காண்டத்தினுடைய ஆரம்பம். சோத்ரே ராஷ்ரமமாசாத்யே தம்பவந்தேயே மகாயசாஹ தம் சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத் பிரத்யபத்யதே. சீதாராம லக்ஷ்மணாள் சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பி தண்டகாரண்யத்துக்கு போயிட்டு இருக்கா. போற வழியில அத்ரி மகர்ஷிய விழுந்து நமஸ்காரம் பண்றா.
அத்ரி மகர்ஷியும் சீதாராம லட்சுமணால தன்னுடைய குழந்தைகளா பாவிக்கிறார். அத்ரி மகர்ஷிக்கே, இது ஸ்ரீ அண்ணாவுடைய பாவம், அத்ரி மகர்ஷிக்கே ஒரு குழந்தை உண்டு, அவரும் அவதார புருஷன் தான், தத்தாத்திரேயர் என்று. தத்தாத்திரேயரையே பெற்றெடுத்து அந்த தத்தாத்திரேயர் பகவான் இல்லையா, இப்படி பகவானையே பெற்றெடுத்த பொழுதிலும் கூட அத்ரி மகர்ஷிக்கு ஒரு குறை உண்டான். என்ன குறை அப்படின்னா, நம்ம குழந்தை பெரிய மகாபுருஷன் தான், அவதார புருஷன் தான், இருந்தாலும் பரமஹம்ச அவதூதரா போயிட்டார். பகவானே நம்ம ஆத்திர பிறந்தும் கூட நம்மாத்துக்குன்னு அழகா கிரகஸ்த தர்மத்துல இருந்து குடுத்தனம் நடத்தி ஒரு மருமகள் அழைச்சிட்டு வந்து நமக்குன்னு ஒரு மாட்டு பொண்ணு இல்லையேன்னு ஒரு குறை வந்துதான் அப்படின்னு ரசமா சொல்லுவாங்க. அந்த குறையை நீக்கிறதுக்காக இப்பொழுது சீதாதேவியோட கூட ராமர் அத்ரி மகர்ஷியை பார்க்கிறார். அத்ரியும் முனியும் குழந்தைகளா ஏத்துண்டார். அங்கேயே பேசிட்டு இருக்கார். திண்ணையிலேயே அத்ரி, அனசூயம்மா, சீதாராம லட்சுமணால் எல்லாருமா சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கும் பொழுது மத்தியில அனசூய உள்ள எழுந்துட்டு போறா. என்ன பாவத்துல எழுந்துட்டு போறான்றத புரிஞ்சுண்டு அத்ரி ராமரை பார்த்து சொல்றார், அனசூயம்மாவை போய் சீதாதேவி பார்த்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். கிரந்தத்துல இருக்கிற மாதிரி சொல்றேன். பொதுவா நான் உபன்யாசங்களை சொல்ற விதம் வேற, இங்க கிரந்தத்துல இருக்கிறத சொல்லணும்னு தோணித்து, அதனால சொன்னேன். அனசூயம்மா எழுந்துட்டு எதுக்காக போறாங்கிறது இவருக்கு புரியுறது. என்ன, சீத்தையோட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறார். நம்ம போனாலே சீத்தையை அனுப்புவார் அவர். அதனால அத்ரி ராமரை பார்த்து சொல்றார், அனசூயம்மாவுடைய பெருமையெல்லாம் சொல்றார். அத்ரி 10 வருஷ காலமாக தபசு பண்ணி பற்றி போன கங்கையை மறுபடியும் வரவழிச்சாள். அந்த அனசூயம்மாவை சீத்தை போய் தரிசனம் பண்ணட்டும். உடனே ராமர் சீத்தையை பார்க்கிறார். சீதாதேவி எழுந்துட்டு உள்ள போறார். உள்ள போனால் அங்க அக்னிஹோத்திர சாலை. அந்த அக்னிஹோத்திர சாலையில 2வது அக்னியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்மா அனசூயம்மாவை நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணி நாமச்ச அப்ரவீத்து, தன்னுடைய நாமதேயத்தையும் சீதாதேவி சொல்றா. அது சம்பிரதாயம். சந்தோஷம் அனசூயம்மாவுக்கு. உடனே பரம வாத்சல்யத்தோட கூட வயசான கிழவி அனசூய கிழங்கு மாதிரி இருக்காளாம். சீதாதேவியை எடுத்து தன்னோட மடியில உட்காத்தி வச்சுனுட்டா. உச்சி முகர்ந்தா இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டா. குழந்தையா பாக்குறா சீத்தைய. காட்டுக்கு கிளம்பும் பொழுது சீத்தைக்கே 18 வயசு தானே. மடியில உட்காத்தி வச்சுட்டு சீத்தைய பார்த்து, எவ்வளவு பெரிய துஷ்கரமான காரியத்தை பண்ணம்மா நீ. त्यक्त्वा ज्ञातिजनं सीते மானவிருத்திம் ச பாமினி. உன் பந்துக்களெல்லாம் விட்டாய், ராஜ்யத்தை விட்டாய், எல்லாத்தையும் விட்டுவிட்டு வனவாசத்துக்கு வந்திருக்கக்கூடிய உன் பர்த்தாவை அனுசரிச்சு வந்தையே. நகரஸ்தோ வனஸ்தோ வா சுபோ வா யதி வா சுபஹா யாசாம் ஸ்திரீணாம் பிரியோ பர்த்தாகா தாசாம் லோகாஹ மகோதயாக. நகரத்துல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, சுபனாக இருந்தாலும் சரி, அசுபனா இருந்தாலும் சரி, அந்த பர்த்தாவை நான் விடமாட்டேன்னு அந்த பர்த்தாவோட யார் இருக்காளோ, அந்த பர்த்தாவினிடத்துல பிரியத்தை காட்டுறாளோ, அந்த ஸ்திரீ உத்தமி. அந்த ஸ்திரீ தான். நீ ஒரு காலம் பர்த்தாவை விடமாட்டேன்னு காட்டுக்கு வந்திருக்கியம்மா என்று அனசூய சொல்றார். அதை கேட்டுட்டு சீதாதேவி பதில் சொல்றா அனசூயின் இடத்துல, ராமரோட கூட நான் காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குமா?
यद्यप्येष भवेत् भर्ता ममार्ये ये वृत्तवर्जितः अद्वैतम् उपचर्तव्यः तथाप्येष मया भवेत्. என் பர்த்தா அவகுணம் உடையவரா இருந்தாலும் அவரோட இருந்துண்டு அவருக்கு சுசுரூஷ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கடமைப்பட்டவள் தான். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய குணவானுக்கு சுசுரூஷ பண்ணாத விடுவாள? அன்னைக்கு நீங்க என் பர்த்தா காட்டுக்கு கிளம்பும் பொழுது பார்த்திருக்கணுமே. அயோத்தியா நகரமே கதறித்து அத்தனை பேரும் ராமரை விடமாட்டோன்னு ராமர் கூடயே வந்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தார். மிருகபட்சிகள்லாம் கூட கதறித்து. அப்படி இருக்கும் பொழுது நான் அவருக்கு வாழ்க்கைப்பட்டவள். அவர் யாரு? என்னுடையவர், என்னுடையவர், என்னால பார்த்து கொள்ளப்பட வேண்டியவர். அப்படி இருக்கும் பொழுது நான் வரலன்னாதானே அது ஆச்சரியம். நான் அவரோட கூட வந்தேங்கிறது ஆச்சரியம் இல்லம்மா. கிம் புனர்யா குணஸ்லாக்யः சானுக்ரோஷः ஜிதேந்திரியः ஸ்திரானுராகः தர்மாத்மா பித்ருவத் மாத்ருவத் பிரியः. துஷ்டனான பர்த்தாவா இருந்தாலே அவரிடத்துல பிரியம் காட்டணும் அப்படின்னு இருக்கே. அப்படி இருக்கும் பொழுது குணஸ்லாக்யா, குணஸ்லாக்கியனை பத்தி கேட்கணுமா? சானுக்ரோஷா, கருணையுள்ளம் கொண்டவனை பத்தி கேட்கணுமா? ஜிதேந்திரியா, புலன்களை வென்றவர் இவர். ஸ்திரானுராகா, ஸ்திரமான பிரேமை உடையவர். தர்மாத்மா, அப்பிதிருவது மாத்ருவது பிரியா, அப்பாவையும் அம்மாவையும் போல பிரியம் காட்டக்கூடியவர். இவருக்கு நான் சுசுரூஷ பண்றதை பத்தி கேட்கவும் வேண்டுமான்னு இந்த ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சீதை தன்னுடைய கணவருடைய குணங்களை வாயார சொல்றார். இந்த குணங்கள் ஒவ்வொன்றையுமே இங்கு பத்னியை எப்படி பார்த்துக்கிறதுங்கிற விஷயமாக வியாக்கியானம் பண்ணணும்னு அடியனுடைய அபிப்பிராயம். அந்த பாவத்துல தானே சீதை சொல்லியிருப்பா. குணஸ்லாக்யன், சானுக்ரோஷன், ஜிதேந்திரியன். ஜிதேந்திரியன், ஜிதேந்திரியன்னா பொதுவா ஜிதேந்திரியன் அது இருக்கவே இருக்கு. ஒரு பத்னி பர்த்தாவ் ஜிதேந்திரியன் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புலன்களை அடக்கியவர். பத்னி தானே சொல்லணும். வேற யார் வேணா அந்த புகழ்வாள பாடலாம். அவளுக்கு தானே தெரியும் இவர் ஜிதேந்திரியரா இல்லையா. ஸ்திரானுராகா, ஜிதேந்திரியனா இருக்கிறதுனாலேயே ஸ்திரமான அன்பு உடையவர்னு அர்த்தம். ஸ்திரமான அன்புன்னா அதாவது ஏகபத்னி விரதம். சீதையை தவிர வேற எந்த பெண்மணியும் தெரியாது. ராமஹா பரதாராம்ச்ச சக்ஷுபியாம் அபி பஷ்யதி என்கிறபடி சீதையை தவிர வேற யாரிடத்திலையும் தன்னுடைய மனசை கொடுக்க மாட்டார் என்கிறது ஸ்திரானுராகா. தர்மாத்மா, தர்மாத்மாங்கிறதையும் இங்க இந்த பர்திரு விஷயமாக அர்த்தம் கொள்ளணும். பொறுப்பா தன்னுடைய பத்னியை எப்படி வச்சுக்கணுமோ அந்த தர்மத்தை செய்கிறவர் தர்மாத்மா. சானுக்ரோஷா, கருணையுள்ளம் கொண்டவர். கருணை என்ன இங்க கருணையுள்ளம் கொண்டவர்ங்கிறத இப்போ பர்திரு விஷயமா எடுத்துக்கணும்னா தன்னுடைய பத்னியின் இடத்துல கருணையுள்ளம் கொண்டவர் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லையேன்னு தோணும். ஏன் அப்படின்னா தீனன் இடத்துல கருணை உள்ளம் கொண்டவர், கஷ்டப்படுறவன் இடத்துல கருணை உள்ளம் கொண்டவர், ஏழையின் இடத்துல கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னா அது பொருந்தும். மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் இடத்துல கருணை உள்ளம் கொண்டவர் சுவாரஸ்யமா இல்ல. ராமர் சீதையின் இடத்துல கருணை உள்ளம் கொண்டவர் அது அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லை. ஏன்னா பத்னி அப்படிங்கிற ஸ்தானம் வேற. அது என்ன கருணைக்கான ஸ்தானமா? அது சகா சப்தபதாபவ. பத்னி அப்படிங்கிறவள் சகி. அவ என்ன ஒரு தீனையாவோ சகியவோ? சகா சப்தபதாபவன் வேதமே சொல்றது. அது வியாக்கியானம் எப்படி அமைகிறது அப்படின்னு
சமானாக்கியாதிங்கிற அடிப்படையில வியாக்கியானம் அமைகிறது. வெறும் தோழின்னு மட்டும் அர்த்தம் பண்ணாம சமானமான ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவாளிடத்துல போய் கருணை காட்டுவாள். அவளே தான் நம்மளே தான் அவா அப்படின்னு இருக்கிறவாள்கிட்ட போய் கருணை காட்டுவான்னு சொல்றது சுவாரஸ்யமா இல்லையா? இல்லையா? சக்கியத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லலாம், மைத்திரிய காட்டுறான்னு சொல்லலாம், சௌஹிருதத்தை காட்டுறான்னு சொல்லலாம். ராமர் சீதையின் இடத்துல கருணை காட்டுறார் அப்படிங்கிறது சீதையை சரியா ட்ரீட் பண்ணலன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி துணிச்சுறது இல்லையா? கருணை காட்டுறதுக்கு என்ன இருக்குங்க? சீதையே தானே ராமர், ராமரே தானே சீதை. மயி பாவஸ்து வைதேகியாக தத்துவத்தோ வினிவேஷிதா மமாபி பாவா சீதாயாம் சர்வதா வினிவேஷிதா. எத்தனையோ இடத்துல வருது ராமாயணத்துல சீதை ராமர் ஒண்ணுங்கிறது. அது என்ன சீதையினுடைய ஸ்டேட்டஸ்? சானுக்ரோசகான்னு சொல்றாரே அப்படின்னு, அதுவே சீதையோட ஸ்டேட்டஸா இருந்தாலும் ஒரு பத்னியின் இடத்துல கருணை காட்ட வேண்டும் அப்படிங்கிற சில இடங்கள்லாம் உண்டு. ஸ்திரீகளுக்குன்னு சில அசௌகரியம் உண்டு. அந்த அசௌகரியங்கள்லாம் புரிஞ்சுட்டு நடந்துக்கிறது தான் கருணை காட்டுறது என்கிறது. இது மாதிரி அசௌகரியங்கள் நிறைய. பிறந்தகத்தை விட்டுட்டு வந்துவிட்டா, நேற்று வரைக்கும் யாரும் அப்பான்னு அம்மான்னு நினைச்சுட்டு வாழ்ந்தாலோ அவ எல்லாரையும் விட்டு தன்னுடைய சகோதராள் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு இவனுக்காக இந்த பர்த்தாங்கிற ஒரே காரணத்துக்காக புக்ககத்துக்கு வந்து இந்த பர்த்தாவோட அப்பா அம்மாவை தன்னுடைய அப்பா அம்மாவை நினைச்சு, பர்த்தாவோட சகோதரால் எல்லாரையும் தன்னுடைய சகோதராளா நினைச்சு, அப்படியே ஒரு ஃபேமிலி ஷிஃப்ட். குடும்பத்தை விடுறதுக்கு தான் சன்னியாசம்னு பேருங்கிற பட்சத்துல இதுவும் ஒரு விதமான சன்னியாசம் தான். இப்படி ஒரு ஷிஃப்ட் ஏற்படுறது, அவ லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுறது, அதுவே ஒரு சிரமம் தான். இதுக்கு அடுத்த சிரமம் என்ன அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது அடுத்த சிரமம். இது மாதிரியான பல சிரமங்களுக்கு ஆளாகிறா இல்லையா? அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கிற பர்த்தா அவனைதான் இங்க சானுக்ரோசகா என்று சொல்லலாம். இது மாதிரியான சிரமங்கள்லாம் அதுல சீதைக்கு இருக்கிற சிரமம். இன்னொரு சிரமம் என்ன அப்படின்னா, முதல் ஷிஃப்ட் மிதிலாவிலேருந்து அயோத்தியாவுக்கு வந்தது, அடுத்த ஷிஃப்ட் அயோத்தியாலேருந்து ராமரோட தண்டகாரண்யத்துக்கு வருது. இது எல்லாமே அவருக்காக தானே பண்றா. அதை புரிஞ்சுட்டு அதை நன்றியுணர்வோட அவளிடத்துல நடந்துக்கிறதுக்கு தான் அனுக்ரோஷம், சானுக்ரோஷகா என்று பெயர். இவ்வளவு ஆழமான அர்த்தம் உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு. இவ்வளவு குணங்கள் உடையவரை பின்பற்றாத இருந்தால் அதுதானே தப்புங்கிறா சீதை. அதை கேட்டு அனசூய ரொம்ப சந்தோஷப்பட்டான். உன்னை புகழணும்னு நான் 4 வார்த்தை சொன்னா அதையும் பர்த்தாக்குன்னே சேர்த்துட்டேயம்மா நீ. அந்த குணத்தையும் நான் உன்னை பார்த்து சொன்ன குணங்களையும் என் பர்த்தாக்கு தான் அதுக்கான கிரெடிட் போய் சேரும்னு சொல்றியம்மா. எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியமான விஷயம். ரொம்ப பெரியவாள்லாம் தனக்கு புகழ் எடுத்துக்க மாட்டாங்க. பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு ஆனா வரக்கூடிய புகழ அப்படி தள்ளிடுவா. அப்படி அது மாதிரி சீத்தம்மாவை நம்ம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும் சீத்தம்மாவை வாக்கிண்டு ராமருக்கே அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அதுதான் சீதாதேவியோட தன்மை, சீதம்மாவோட தன்மை அதுதான். அந்த ரீதியா இங்க வந்து ராமர் பக்கமா திருப்பிட்டா கிம் புனரியோ குணஸ்லாக்யா சானுக்ரோசகா ஜிதேந்திரியா ஸ்திரானுராகா தர்மாத்மா பித்ருவத்து மாத்ருவத்து பிரியா. எப்பொழுதுமே ராமர் ராமர் ராம் அவரை பாருப்பார். தேவியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட, அல்லது தேவியை பத்தி ஏதாவது எழுதினாலும் கூட, தேவியை பத்தி ஏதாவது பாடினா அதெல்லாம் இருக்கட்டும், அவரை பார். இது எல்லாமே அவரோடது தானே அப்படிங்கிற ஒரு தன்மை உடையவள் சீதாதேவி. அப்போ அததான் இங்க அனசூய புகழதா. அப்புறம் சீதாதேவியை பத்தி ரொம்ப விசேஷமா கேட்கிறா. கதாம் காஞ்சித் அனுப்பிரியா, ஏதோ ஒரு கதை, இன்னைக்கோ நடந்த ஒரு கதை, பிரியமான கதை, பிரியமான சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி யாருக்குன்னா சீதைக்கு பிரியமானது. இந்த சம்பவத்தை பத்தி கேட்கறா. அது என்ன சம்பவம் அப்படின்னா, சீதையினுடையவே சுயம்பரம். சீதா சுயம்பரத்தை பத்தி சொல்லுவா. உன் சுயம்பரம் எப்படி நடந்தது, உன் கல்யாணம் எப்படி நடந்தது, ரொம்ப நாள் முன்னாடி இந்த கல்யாணம் அழகா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். உன் சுயம்பரத்துக்கு போயிட்டு வந்தவாள்லாம் என்கிட்ட சொன்னா, அந்த குழந்தைகளை பார்க்கணுமே, இந்த திவ்ய தம்பதிகளை பார்க்கணுமே அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு.
அத்ரி மகர்ஷின்னு இடத்துல வாசல் இருக்காரே தாத்தா, அவர்கிட்ட கூட கேட்டேன், பார்க்கணும் இதோ வந்துடுவா, அவளே இங்க வந்துடுவா, சித்திரக்கூடம் வரைக்கும் வந்துட்டாளாமே அப்படின்னு. சித்திரக்கூடம் வரைக்கும் வந்துட்டா, அவளே நம்ம ஆத்துக்கு வருவா அப்படின்னு சொன்னார். இப்போ இங்க வந்துட்டேள், உன் சுயம்பரத்தை உன்னுடைய வாயாலேயே, உன் முத்து வாயாலேயே சொன்னேன். சீதாதேவி தன் சுயம்பரத்தையே தன்னுடைய முத்து வாயாலேயே சொல்றா. ஜனக மகாராஜா உழுதுன்னு இருக்கார் கலப்பையால, உள்ளேந்து ஒரு குழந்தை கிடைச்சதே பார்க்கணும். சுவர்ண பதுமையா இருக்கு, சுருள் சுருளான கேசங்கள், முழிச்சு முழிச்சு பாக்குறது அப்பாவை ஜனகரை. அவ்வளவு வாத்சல்யம் பொங்கித்தான் ஜனகருக்கு. அங்கே கிருத்துவா, இந்த குழந்தைய மடியில உட்காத்தி வச்சுட்டார். நல்ல வேளையா ஒரு அசரீர வாக்கும் கேட்டது, இது தெய்வ குழந்தையா இருந்தாலும் ஓம் குழந்தை தான்ப்பா. பிரதிமா அமானுஷீகில ஏவமே தது நரபதே தர்மேன தனையாதவ. இந்த குழந்தைய நாடொரு மேனியுமா பொழுது வண்ணவுமா வளர்த்துன்னு வந்தார் ஜனக மகாராஜா. கல்யாண வயசு வந்துடுத்து. பதி சயோக சுலபம் வயோ திருஷ்டுவாது மே பிதா சிந்தாம் தீனஹாயா வித்தநாசாதிவாதனஹாயா. கவலைப்படுறார், குழந்தைக்கு நல்ல இடத்துல அமையணுமே, அயோனிஜியான குழந்தையாச்சே, தெய்வ குழந்தையாச்சே, தாறுமாறா ஒருத்தர் இடத்துல கொடுத்துட முடியாது. அதனாலேயே தனுஷ பணையம் வச்சுட்டார். தனுஷ யார்? தனுஷ் திவ்யமான தனுஷ். குழந்தை திவ்ய குழந்தை அப்படின்னா அதுக்கு வர வேண்டியவனும் திவ்யமானவனா ஒத்தனா இருக்கணுங்கிறதுனால இந்த தனுசு பணையம். ஏன்னா மஞ்சூஷாம் அஷ்டச்சக்கராந்தான்னு 8 சக்கர பெட்டியில 600 பேர் இழுத்துன்னு வந்தா இந்த தனுஷங்கிறதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், ஒரு சாமானிய மனுஷனால இந்த தனுஷை ஹேண்டில் பண்ண முடியாது. தனுஷ ஆரோபணம் பண்றவனுக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு இவர் வச்சதுக்கு காரணம் என்னென்ன, இந்த அமானுஷ்யமான பொண்ணுக்கு எங்கேயோ ஒரு அமானுஷ்யமான வரம் பிறந்திருப்பான். இந்த தனுஷ நம்ம பந்தயமா வச்சோம்னா அவன் வந்தான். வந்தாரே பார்க்கணும் அவர். அடே அப்பா, இமோ குமாரோ பத்ரம் தே தேவதுரிய பராக்கிரமும் கஜசிம்ஹ கதி வீரவனும் வந்தார். அனாயாசமா அந்த தனுசு அவன் திண்டாடி போயிட்டான். இந்த தனுசை வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம தனுசை பார்த்து பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலாம். ஆரோப்பணம் பண்றேன் மீசிய முறிக்கின்னு வந்தவாளாம் தனுசை பார்த்தோன்னே டகால் அவா வளைஞ்சு போயிட்டான். தனுசு ஆரோப்பணம் பண்றதுக்கு பதில அவா வளைஞ்சு போயிட்டா. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டா, நமக்கு வேண்டாம்பா இந்த வம்புன்னு. இவர் தான் அனாயாசமா அந்த வில்ல எடுத்து அப்படி சம்னு நானேற்றி பதிம் வீரியவதாம்பரம். அது என்ன, ஒரு பெண்மணிக்கு உள்ள தனித்த பெருமை, அந்த பெருமையோட இந்த சௌபக மதம்பா பாகவதத்துல அந்த சௌபக மதத்தோட சொல்றாங்க சீத்தை. பதிம் வீரியவதாம்பரம், மகாவீராதி வீரன என்னுடைய பர்த்தாவாக அடைஞ்சேன். இப்படிதான் எங்க கல்யாணம் நடந்ததுன்னு ரொம்ப அழகா சொல்ல, அதையும் கேட்டுட்டு அனசூயமா சொன்னா, நேர பார்த்தா மாதிரி இருந்ததுமா, பிரத்யட்சமா பார்த்துட்டேன் உன் கல்யாணத்தை, உனக்கு திவ்ய பூஷணங்கள்லாம் கொடுக்கறேன் அப்படின்னு சீதம்மாவுக்கு திவ்யாலங்காரம் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் பௌமாலங்காரம் இல்லை, பூமியில கிடைக்கக்கூடிய பூஷணங்கள் இல்லையா. இதெல்லாம் அனசூயம்மா ஒரு பெரிய சித்தை. சங்கல்ப மாத்திரத்தினால அந்த திருவாபரணங்கள் எல்லாம் வர செய்து அந்த திருவாபரணங்களை தானே சீதைக்கு சாத்தி விசேஷமா அலங்காரம் பண்ணி சீதைக்கு திருஷ்டி போட்டு வச்சு அவளுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு தேவியை பார்த்து, தீர்க்க சுமங்கலியா இருமா, க்ஷேமமா இரு, ராமரோட கூட எப்போதும் சௌக்கியமா இரு, விஸ்வ குடும்பத்தை நடத்து அப்படின்னு சீதாதேவி அனசூய ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. சீதாதேவி வாசலுக்கு வரா, அப்படியே ஹம்சகாமினியா அப்படியே நடந்து வரா. நடந்து வரும்பொழுதே ராமர் பார்க்கிறார். ஜாம் 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 ஜாம்னு பூஷிச்சுட்டு இருக்கா இல்லையா, நானா வஸ்திர விபூஷணைச்ச குசுமைஹி திவ்ய அனுலேபனைரபி பிரேம்னா சாது பரிஷ்கிருதாம். வெறும்னா அலங்காரத்தை அப்படி கொடுத்து இல்லையா, பூஷணங்கள் தான் தானே அலங்காரம் பண்ணி விட்டானா சீதைக்கு. அப்பேற்பட்ட அந்த சீதைய
பார்த்தார் ராமர், அப்படி திரும்பினார், சீதையை திண்ணையில் தானே கொண்டிருக்கார். ஆட்ட மினுக்கரையே அப்படிங்கிறார். ஏது இதெல்லாம் மினுக்கரையே அப்படின்ன உடனேயே அதுக்கு சீதை சொன்னா, அனசூயம்மா எல்லாம் கொடுத்தா. அதை கேட்ட உடனே ராமரோட வார்த்தை என்ன, திருஷ்டுவா பாக்யமகோ தவேதி, உன் பாக்கியமே நம்ம பாக்கியமே பாக்கியம்மா அப்படின்னு மதுரமா ஸ்லாகிச்சார். மதுரம் சம்ஸ்லாகமானம் தாம். அப்படிப்பட்ட கோதண்டபாணியான உன்னையே ராகவா என் மனசு ஸ்மரிக்கிறது. அப்படிங்கிற இடத்துல ஒரு பதத்தை போட்டாலே பார்க்கணும் ஸ்ரீ அண்ணா. கோதண்டபாணி குரும், குருவான கோதண்டபாணியை என் மனசனால ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு முடிச்சாரு இந்த ஸ்லோகத்தை. இங்க குருன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இங்க ராமரை குருன்னு சொல்லுவானே, பரதன் ராமரை பார்க்கும் பொழுது ததரச பரதோ குரும் ஸ்மரதிமே சித்தம் குருனாம் குரும் என்றெல்லாம் வருது. ஏன்னா பரதனுக்கு பலவேறு தர்மங்களை உபதேசம் பண்றார், வேதாந்த உபதேசம் கூட பண்றார். அதனால அங்க குருன்னு சொல்றது உச்சிதம். இங்க கையில அப்படி வில்ல வச்சுட்டு இருக்கார் கோதண்டபாணி, வச்சுட்டு உட்காந்துருக்கார் இல்லையா. சீதாதேவி வரும்பொழுது சீதையை பார்த்து, ரொம்ப நல்லா இருக்கேன், இதெல்லாம் ரிஷி பிரசாதம்மா அப்படின்னு சொல்ற இடத்துல குரும், அவரை குருன்னு சொல்லுவானே அப்படின்னு காரணம் இருக்கு. சீதாதேவி வந்த உடனே சீதாதேவியை பார்த்து ரொம்ப கசந்துண்டு வள்ளுன்னு விழுந்திருக்கலாம். என்னவா இதெல்லாம் அலங்காரம் பண்ணி வந்திருக்கிற, வனவாசத்துலதான் அவனுக்கு தேவையா இப்படி போய் அலங்காரத்தை பண்ணி வந்திருக்கிறேன், கண்ட கண்ட இடத்துல கண்ட கண்டவா கொடுக்கறதெல்லாம் போட்டு மாட்டின்னு இருக்கிறது அப்படின்னு எதையாவது சொல்லலாம். என்னத்துக்கு இப்படி சொன்னா எவ்வளவு புண்படும் சீதையோட மனசு. என்னடாவது மன்னி அப்படி சொல்லிவிட்டாருன்னா லக்ஷ்மணன் மனசுதான் இவ்வளவு புண்படும். ரொம்ப அத்ரி மகர்ஷிக்கு ரொம்ப எம்பரேசிங்கா ஆயிருந்திருக்கும் இந்த விஷயம். அங்கதான் உட்காந்துருக்கார் பாவம் பெரியவர். ஆனா ராமர் மனசே எவ்வளவு கசந்து போயிருக்கும். கசந்துன்னு தானே இது மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். அது மாதிரி பண்ணாம மதுரம் சம்ஸ்லாகமானம் தாம். சீதாதேவி வந்த உடனேயே ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரிஷி பிரசாதம் நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு ராமர் மதுரமான வார்த்தையை சொன்னா அது சீதைக்கும் பரம சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்பட்டா சீதை. அண்ணா மன்னி ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்து மனம் நிறைஞ்சு போயிடுத்து லக்ஷ்மணருக்கு. அத்ரி மகர்ஷிக்கும் ரொம்ப சந்தோஷம். சீதாதேவியை ராமர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கா இல்லையா, அந்த அனசூயம்மா அங்கேருந்து ஒரு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். எதுக்குன்னு, ராமர் எப்படி பார்க்கிறார், ராமர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றார் சீதைக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அந்த காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக. இதை பார்த்த உடனேயே அனசூயம்மாவுடைய மனசும் நிறைஞ்சு போயிடுதான். எல்லாரும் மனசும் நிறைஞ்சு போயிடுது. இந்த கதையை சொல்லும் பொழுதே அடியனுடைய மனசும் நிறைஞ்சு போயிடுது. இதை கேட்கிற உங்க எல்லாரும் மனசும் நிறைஞ்சு போயிடுது. இவ்வாறு எல்லாருக்கும் நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கதை அனசூயா உபாக்கியானம் என்று இதோடு இன்று நிறுத்திக் கொள்வோம். மேல நாளைய தினம் தண்டகாரண்யத்தில் பிரவேசிக்கிறார் ராமர். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.